அம்மா தாண்டா. ஞாபகம் இருக்குல்ல? அத்தை, இவரு உனக்கு நான் அத்தைங்கிறது ஞாபகம் இருக்கே, ரொம்ப சந்தோஷம். எப்படிடா உனக்கு இந்த மனசு வந்துச்சு? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? என்ன எதுக்குடா இப்படி தவிக்க விடுற? பெத்த பாசத்தை காட்டி வளர்த்தனே தவிர என்ன பாவண்டா நான் செஞ்சது? எங்களை எதுக்குடா இப்படி அல்லாட விட்டுட்டு போற? இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா நீ? இப்படி எல்லாம் பண்ண கூட உனக்கு தெரியுமா? நான் என்னமோ உன்னை சின்ன புள்ளன்னு இல்லடா நினைச்சேன். நீ வளர்ந்த பிறகு உனக்கு மனசு சின்னதாயிடுச்சுல? ஹேமா, கவிதா, நான் உன்ன மகள தானே நினைச்சேன். நீ காலம் காலமா நல்லா இருக்கணும்னு நினைச்சு உனக்கு வளையல் போட்டு உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண. நீ என்னடானா அத்தையும் வேண்டாம், அவங்க போட்ட வளையலும் வேண்டான்னு எங்களெல்லாம் விட்டு கிளம்பிட்டியா? இவனை எதுக்காக பாக்குற? இவன் தான் ஆம்பளை பையன். ஆம்பளைன்னா அழவும் கூடாது, அடுத்து உங்க மனசை பத்தி கவலைப்படவும் கூடாதுன்னு நினைச்சிட்டான் போல. இவன் தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா நீயும் அதுக்கு சம்மதிச்சு இவன் கூட கிளம்பிடணும்னு முடிவு பண்ணிட்டல? அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. 4 பிள்ளைங்களை பெத்த, அதுல ஒருத்தனை மட்டும் எப்படிமா நான் மனசார பலி கொடுப்பேன்? எங்க கிட்ட இருந்து ஒளியறதுக்காக எங்க வேணும்னாலும் போயிடலாம் நீ முடிவு எடுத்துட்டல? பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் புள்ளன்னு என் மனசு படுற பாடு தெரியுமா உங்க 2 பேருக்கும்? அம்மா இல்லடா, என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடலாம்னு நீ ஈஸியா முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா என் புள்ளைய பிரிஞ்சிருக்க என்னால முடியாது. இப்படி ஒரு குடும்பத்தை உடைச்சிட்டு போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அவங்க 3 பேரும் அண்ணன் தம்பி இல்லாம தவிக்கட்டும்னு நீ முடிவு பண்ணிட்டல்ல? எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, நாங்க பண்ணது தப்புதான். அதுக்காக இல்லம்மா, நான் இந்த குடும்பத்தோட இருக்க மாட்டேன்னு நீ சொல்றதெல்லாம் சரியில்லை. வாழ்ந்தா ஒன்னா இருப்போம். போறதுன்னா 3 பேரும் ஒன்னாவே போயிடலாம். என்னம்மா நீங்க? வேற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல திலீப்பா. எடுத்த 3 டிக்கெட்டா எடு, இல்லன்னா 3 பேரும் கீழே இறங்கலாம். நீயே முடிவு பண்ண. நான் மட்டும் உங்களை பார்க்கலனா அப்படியே பஸ் ஏறி போயிருப்பீங்கல்ல? அப்போ எங்க மேல இருக்கிற பாசம் உனக்கு அவ்வளவுதானா? என்னடா பசங்க நீங்க? அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் திலீப்பா. அதுக்காக நீயும் கவிதாவும் ஊரை விட்டு போகணும்னு முடிவு எடுத்தீங்க பாரு, அது தப்பான விஷயம்டா. பாவம் புள்ள, அண்ணனுக்காக ஊரை விட்டே போனவன நீங்க எல்லாரும் இப்படி இழுத்து கொண்டு வந்து நிக்க வச்சு கேள்வியா கேக்குறீங்க? அவன் என்ன தப்பா செஞ்சுட்டா? தப்புதான் அத்தை. ஒரு தாய் வயித்துல பிறந்த எல்லாம் ஒண்ணு போலதானே வளர்ந்தோம். நல்லது கெட்டது எதுவானாலும் சரி, நாங்க 4 பேரும் பிரிய ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். டேய் திலீபா, நீ இப்படி பிரிஞ்சு போகிறதுக்காக கூட நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்பா கூட முரண்பாடா பேசணும், அம்மா கூட சண்டை போட்டோம், வாதாடணும், இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணிருக்கோம்டா. ஆனா இது எதுவுமே உனக்கு தெரியாது. இவ்வளவு இருந்தோம் ஏன்டா இப்படி பண்ண? நாம யாரும் எந்த காரணத்துக்கு பிரிய கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். அதே நேரத்துல நாம எல்லாரும் அப்பா அம்மாவோட ஒரே குடும்பமா ஒன்னா வாழ்றதுக்காக
எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம்டா. ஆனா நீ இந்த அளவுக்கு சுயநலமா இருக்கியடா. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க எல்லாருக்கும் இருக்க பாசத்துல கொஞ்சம் கூட உனக்கு இல்லையாடா? திலீபா, நீங்க 2 பேரும் மாலையும் கழுத்துமா வீட்டு வாசல்ல வந்து நின்னப்பா என்னால அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க முடியல. அதான் கோபத்துல உன்னை நான் விலக்கி வச்சேன். என் கோபம் ஆடுறதுக்கும் நடந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சு. சொல்லு, அன்னைக்கே நான் உன்னை ஏத்துக்கலன்னு உனக்கு என் மேல கோபம் இருக்கா? இல்லப்பா. இல்ல வீட்டு வாசலே நிக்க வச்சு உன்னை அசிங்கப்படுத்திட்டேன்னு வருத்தம் இருக்கா? நான் இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னா, இத்தனை பேர் பேசினதுக்கு அப்புறமும் நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே, அதனாலதான் கேக்குறேன். நாம போட்ட போட்டு பத்தல போட்டுருக்க. அவன் ரொம்ப யோசிக்கலாம். அதான்டா நானும் பாக்குறேன். சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நடராஜ் கல்யாணம் தடப்பட்டுருச்சுன்னா புரடியே நின்று போச்சுன்னு அர்த்தமாப்பா. எப்படியாவது அது நடந்துராதான்னு தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். நடராஜ் வாழ வேண்டிய வாழ்க்கைய, அவன் இழந்த வாழ்க்கைய நான் மட்டும் எப்படிப்பா சந்தோஷமா வாழ முடியும்? பாவம் என் புள்ள, அவன் சொல்றதும் சரிதானே. அது மட்டும் இல்ல, எங்களால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் பிரிவும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நடராஜ் மாமா ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கிறத விட அவங்கள விட்டு பிரிஞ்சு அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் சரின்னு நினைச்சோம் மாமா. என்ன பெரிய தியாகியா நீங்க? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தலைமுறையா போய் வாழ்வீங்க. ஆனா நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவந்திகா கூட சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? காலம் பூரா உங்களை தேடுவனே தவிர கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டேன். டேய் நடராஜ், என் மேல மட்டும்தான் உனக்கு பாசம் இருக்கு. அவந்திகா மேல லவ்வே இல்லைன்னு பொய் சொல்லாதடா. உன்னோட வேதனை எனக்கு நல்லா தெரியும். போடா போடா. நான் என்ன அவன் மேல லவ் இல்லைன்னா சொன்னேன்? ஆமா இருந்துச்சு, அவன் மேல கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அவளை நினைக்கவே இல்லை நான் சொல்லவே இல்லையே. அது பாட்டுக்கு அது இருக்கு. அது இடையில வந்த உறவுடா. ஆனா நீ என் கூட பிறந்தவன்டா. இன்னைக்கு என்ன இல்ல, சாகுற வரைக்கும் இந்த பந்தம் இப்படியே தான் நீடிக்கும். உன்னை இழக்கிறத என்னால சகிச்சுக்கவே முடியாதுடா. உன்னை காணோம்னு குடும்பமே எவ்வளவு பதறி தேடணும்னு பார்த்தல. இப்பவும் நீ வந்தாதான் இந்த குடும்பம் முழுசாகும்னு தாண்ட உன்னை எல்லாரும் கூப்பிடுறோம். இந்த அண்ணன் தம்பியே, இந்த அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஊரை விட்டு ஊரு போகணும்னு நீ நினைச்சியே, எப்படிடா உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? எனக்கு தெரியல. வேற வேற எப்படி சொல்லி கூப்பிட்டா நீ வருவ சொல்லு. ஐயோ அம்மா, என்ன வார்த்தையால கொல்லாதீங்கம்மா. உங்களை கெஞ்சி கேக்குறேன் அம்மா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்கம்மா. உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது. இதுக்கு மேலேயும் உங்க வார்த்தையை கேட்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. ஏதோ ஒரு நல்லது பண்றதா நினைச்சிட்டு கிளம்பி போயிட்டேன். இது உங்க எல்லாரையும் இவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியாதுமா. அதான் எல்லாமே வயசுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும், பேசணும்னு சொல்லுவாங்க. கல்யாண விஷயத்துல எப்படி முடிவெடுத்தோமோ அதே மாதிரிதான் ஊரை விட்டு போற விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமா. அம்மா, நான் செஞ்சது தப்புதாம்மா. நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா.
நடக்கிறத பாக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க. இதுக்கு மேல நீங்க கஷ்டப்பட்டாலும் இவனுங்களை ஒன்னா வாழ விட மாட்டா இந்த ஈஸ்வரி. நீ காலத்துக்கும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே தாண்டி இருக்கணும். அம்மா நம்ம பிளான் எல்லாம் மண்ணோட மண்ணா போது பாரு. என்ன நீ திலீப்பா உங்களை விட்டுட்டு எங்க கூட வந்துட்டான்னு பாக்குறீங்களா? சச்சே, நீங்க இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி தோள்ல கை போட்டு நிக்கிறத பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. அப்பா வளர்த்த பொண்ணு நானு. கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. உங்களை இப்படி சந்தோஷமா பாக்குறப்ப எனக்கு இன்னும் ஏக்கமா இருக்கு. என்ன மணி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னமோ இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. இதை யாரால மாத்த முடியும்? இங்க பாரு, உங்க அப்பா உயிர் போற நேரத்துல பொண்ணு தாலியும் கழுத்துமா பார்த்தாருல்ல, போற உசுறு நிம்மதியா போயிருக்கும். அதுக்கு ஏன் புள்ளதான காரணம். அந்த புண்ணியம் போதும் எனக்கு. தயவு செஞ்சு இனி வருத்தப்பட்டு அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாது. ஹலோ, அப்புறமா பேசுறேன். என்ன வளர்மதி, திலீபனை சம்மதிச்சிட்டான். இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம். அப்ப வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? தாராளமா. அதுக்கு முன்னால பக்கத்துல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சில சின்ன சின்ன சம்பிரதாயங்களை முடிச்சிட்டு போலாம் உமா. இவளை வெறும் கவிதாவா வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம உன் மருமகளா பூரணமா கூட்டிட்டு போலாம். சரி வளர். இப்ப என்னக்கா, கோயிலுக்கு தானே போனோம். பக்கத்துல தானே கோயில் இருக்கு. வாங்க எல்லாரும் போவோம். வாங்க.
வெறும் 10,000 ரூபாய் புடவைலாம் நான் கட்டிக்க மாட்டேன். 40,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்திருக்கல, அது எங்க? ஏய், அது நிச்சயதார்த்தத்துக்குன்னு எடுத்து வச்சிருக்கோண்டி. இல்ல, நான் இந்த மாதிரி சீப்பான புடவைலாம் கட்ட மாட்டேன். எனக்கு அந்த புடவையை கொண்டு வா. ஏய் பூமிகா, நிச்சயதார்த்தத்துக்குன்னு இவளுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சோம்ல, அதை போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. அம்மா, இன்னொரு லாங் செயின் இருக்கும்ல, அது எங்க? அதை எடுத்துட்டு வா. ஏய், அதான் ஒண்ணு போட்டிருக்கேல்லடி, அது போதாதா? என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? சிம்பிளா 4 நகை மட்டும் போட்டுட்டு இருந்தா ராஜாராம் தன்னோட பொண்ணுக்கு இவ்வளவுதான் நகை சேர்த்து வச்சிருக்காருன்னு கிண்டலா சொல்ல மாட்டாங்களா? என்ன நான் சொல்றது? கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். பாத்தியாமா, நம்ம வீட்டு நாரதரே நான் சொன்னது சரின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன, போய் இன்னும் 2 நகை எடுத்துட்டு வா. அப்படியே அந்த ஆரத்தையும் எடுத்துட்டு வா. அக்கா, இது போதுமா? இந்தாமா. போதும், இப்போதைக்கு இது ஓகே. ஆமா, எனக்குன்னு தனியா ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி வச்சுனே, அது எங்க? அதையும் குடுறி. இது இருக்குல்லக்கா. அதானே பார்த்தேன். உங்க மாப்பிள்ளை வரப்ப சும்மா வாசனையா இருக்க வேண்டாமா? அதுக்குதான் இந்த பெர்ஃப்யூம். நீங்களும் வேணா கொஞ்சம் அடிச்சுக்கிறீங்களா? ஐயோ வேணாமா. ஏண்டி, என்ன சென்ட் அது? மல்லிகைப்பூ வாசனையா? ஐயோ, பெர்ஃப்யூம்னா என்னன்னே தெரியல. உனக்கெல்லாம் இது கிடையாது. ஏய் பூமிகா, எனக்கு நெத்தி சுட்டி வச்சு விடு. அப்புறம் வளையல்லாம் போடணும். அப்பதானே நான் அழகா இருப்பேன். மாப்பிளைக்கு பார்த்தது பிடிக்கணும்ல. மல்லிகா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணாங்க. அவங்க கரெக்டா 20 நிமிஷத்துல வந்துருவாங்களா? இன்னும் ரெடி ஆகல நீங்க? இல்லங்க, அப்பா, இன்னும் சாரி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. இந்த சாரியை பாருங்க, எப்படி இருக்கு? அப்படியே பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கனா? அம்மா, பார்த்தல்ல, தோள் பக்கம் எக்ஸ்ட்ரா 2 கை இருந்துச்சுன்னா அப்பா அப்படியே கும்பிட்டுருப்பாரு. என்னோட அழக பார்த்து பேச்சே வரல பாருமா.